அனபிள் கம்ஸ் ஹோம் இந்த படத்தோட பிரேக் தான் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். காஞ்சூரிங் யூனிவர்ஸில் வர அனபிள் ட்ரையாஜோட அனபிள் தேர்ட் பார்ட்டு தான் இது. ஸோ தேர்ட் பார்ட்டில் ஆக்சுவலி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த அனபிள் போன 2 படத்தில் நம்ம பார்த்துருப்போம்ல காஞ்சூரிங்கில், அது ஃபஸ்ட்டு எங்கே இருந்துச்சு அப்படின்னு அது ஒரு நர்சஸ் கிட்ட இந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அங்கேருந்து அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாரன் ஃபேமிலி அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கோம். அந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்றத தான் இந்த படத்தில் காட்டியிருந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அது வீட்டுக்கு வந்துருச்சு, வந்ததுக்கப்புறம் என்ன சம்பவம்லாம் நடந்துச்சு, அது வீட்டில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து அதை எப்படி இது பண்ணாங்க அப்படின்றது தான். ஸோ இது பெரிய ஆளுங்க அந்த வாரன் ஃபேமிலி வச்சு நடக்கிற கதையெல்லாம் இல்லைங்க. 2 சின்ன குழந்தைங்களை வச்சு நடக்கிற கதை தான் இது. 2 3 இல்லை 4 சின்ன பசங்களை வச்சு நடக்கிற கதை தான் இது. ஸோ இந்த படத்தோட பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாமா? படத்தோட கதையை எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த அனபிளை வந்து அந்த வேற ஒரு இடத்துலேருந்து இவங்க வீட்டில் அந்த கண்ணாடி குடுவைக்குள்ளே வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. வீட்லேயும் வச்சுட்டாங்க. இவங்க பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கண்ணாடி குடுவைக்குள்ளே வந்து அந்த பொம்மையை ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. ஒரு கியூரியாசிட்டியில் ஓப்பன் பண்ணுது. அது மட்டும் ரெடியூஸ் ஆகாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 பேயும் கூட்டு சேர்த்துக்கிட்டு ஒன்றா ரெடியூஸ் பண்ணி விட்டு இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க, இந்த பொம்மையை திரும்ப கொண்டு போய் அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள வச்சாதான் இது சரியாகும் அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி வச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட கதை. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு ஓகேவாக தான் சுமாராக தான் இருந்துகிட்டு இருக்கோம். போன 2 பாட்டோட கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம். பட் ஸ்டில் அனபிள் கிரியேஷன் தான் எனக்கு பிடிக்கும். அது கொஞ்சம் நல்லா இருக்கும் வித்தியாசமாக. இதை விட அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வரைக்கும் பார்த்த எந்த அனபிள் படத்துக்குமே ஒரு ரீவாட்ச் வேல்யூன்றதே இல்லைங்க. காஞ்சூரிங்க்கு கூட ஒரு ரீவாட்ச் வேல்யூ வந்துச்சு. காஞ்சூரிங் ஈவன் நன் கூட நான் ரீவாட்ச் பண்ணியிருக்கேன். பட் இந்த அனபிள் படம் என்னவோ தெரியல, எனக்கு திரும்ப பார்க்கணுன்னே தோணல. இந்த படங்களுக்குன்னு ஒரு ரீவாட்ச் வேல்யூ பெருசாக இருக்கிற மாதிரியே தெரியல. இந்த படத்தோட பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்டிங்கை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வருவாங்கள்ல, அப்போ பார்த்தீங்கன்னா எட்வார்டன் வந்துட்டு வழி மாதிரி வந்திருப்பாராம். நம்ம எங்கே இந்த திரும்ப கலிஃபோர்னியாவுக்கு போக போகிறோமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கலிஃபோர்னியான்றது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து இந்த முதல்ல அனபிள் ஃபர்ஸ்ட் பாட்டு பார்த்துருப்போல, அங்கே தான் அந்த சம்பவங்கள் நடந்திருக்கும். ஸோ அந்த ஹீரோயின் இருக்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது. பட் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்த அந்த ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க ஆந்தியாவில் வரும்போது பார்த்தீங்கன்னா வண்டி ரிப்பேர் ஆயிரும். எங்கடா ரிப்பேர் ஆயிருக்குன்னு பார்த்தா கரெக்டாக சுடுகாட்டுக்கு முன்னாடி ரிப்பேர் ஆயிரும். அங்கே இருக்கிற எல்லா பேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பொம்மைக்கு அப்படி ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்குது. இருக்கிற எல்லா பேய்களையும் இதை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லைக் இதுக்குள்ளே டேரெக்டாக பேய் போகிறாது, பட் இது மற்ற எல்லா பேய்களையுமே அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு பேய் அட்ராக்ட் பண்ணி, ஒரு பேய் இல்லை ஏகப்பட்ட பேய் அந்த சுடுகாட்டில் தான் அட்ராக்ட் பண்ணி இது கிட்ட கூட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்த ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்களேன், அந்த வண்டிக்கு பின்னாடி சீட்டில் லொரேனுக்கு பின்னாடி இந்த பொம்மைக்கு பக்கத்தில் இன்னொரு பேய் உட்காந்துருக்கோம். அது இந்த பொம்மை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும். எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அனபிள் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த ஹிகின்ஸ் பொண்ணு வந்து சொல்லுவாள், ஆக்சுவலாக அதுதான் ஜானிஸ், அனபிள்னு பேரை மாற்றிருப்பா. அந்த பொண்ணு சொல்லுவாள் உன் பொம்மை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. எக்ஸாக்ட்லி அதே சீனை அப்படியே இங்கே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அவங்க வீட்டை காட்டுறாங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க பொண்ணு ஜூடி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் சில பேர் அவளை புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டில் என்ன பேயெல்லாம் இருக்கா, நீ பேயை பார்க்குறியா அப்படின்ற மாதிரி. இந்த பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிளார்வோயன்ட் எபிலிட்டிலாம் இருக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ இந்த பொண்ணாலையுமே பேய்களை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கிட்ட காட்டியிருக்காங்க. அண்ட் அந்த பொண்ணை பார்த்துக்கிறதுக்காக ஒரு பொண்ணு இருந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பேபி சிட்டர் மாதிரி தான். மேரி எல்லன் அந்த பொண்ணோட பேர். ஸோ அந்த பொண்ணு தான் பார்த்து இருந்துட்டு இருக்கா. பட் இதில் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி காஞ்சூரிங் படத்தில் ஜூடியை பார்த்துக்கிறதுக்காக ஒரு வயசான பாட்டிமா இருப்பாங்க. அந்த பாட்டிமா என்ன ஆனாங்கன்னு தெரில. பாட்டிமாவை எடுத்துகிட்டு எதுக்கு இந்த பொண்ணை வச்சுருக்காங்கன்னு தெரில. பாட்டிமாவெல்லாம் அங்கிட்டு ஓடியெல்லாம் இது பண்ண முடியாது, அது வேறு விஷயம். பட் இதுக்காக மாற்றினாங்கன்றதை பெருசாக எங்கேயுமே நமக்கு மென்ஷன் பண்ணல. அண்ட் அந்த மேரி எல்லன் பொண்ணும் அவளோட ஃப்ரெண்டு டேனியலாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பில் இருந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைடில் டிசியோட ஒரு ரெஃபரன்ஸுன்னு சொன்னால் நம்புவீங்களா? அப்சல்யூட்லி இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு 4 காமிக் கவர் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்வாம்ப் திங், அடுத்து டீமன், அடுத்து டிடெக்டிவ் காமிக்ஸ், அடுத்து பேட்மேன் காமிக்லாம் இருக்குங்க. ஸோ அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே காமிக்ஸ்லாம் வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஊரில் அதெல்லாம் கிடைக்கிறது கிடையாது. பட் அவங்க ஊரில் இதெல்லாம் ரொம்ப காமனாக கிடச்சிட்டு இருக்கிறது. அதை தான் இந்த இடத்துல காட்டியிருக்காங்க. பேட்மேன்லாம் இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது டிசிக்கான ஒரு ரெஃபரன்ஸ். எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அனபிள் படம்லாம் எடுத்த நம்ம ஜேம்ஸ் வானும் டேவிட் எஃப் சாண்ட்பர்க் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவங்க டிசிலையுமே படம் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஆக்வாமேனையும் ஷெசமையும் அவங்க தான் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இங்கே காஞ்சூரிங் யூனிவர்ஸில் இந்த 2 டேரக்டர்ஸுமே டிசியில் படம் எடுத்திருக்காங்க. டிசிலே பார்த்தீங்கன்னா ஆக்வாமேன் படத்துலையும் சரி ஷெசம் படத்துலையும் சரி அனபிளோட ஒரு சின்ன ரெஃபரன்ஸாக கேமியோ வந்துட்டு இருக்கோம். ஸோ இங்கே அதுக்கேற்ற மாதிரி டிசியோட ஒரு சின்ன கேமியோவாக இங்கே வச்சுருந்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல டச். இப்போ வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கும்போது அங்கே அந்த டேனியலான்ற பொண்ணோட அப்பா இறந்துருப்பாங்க. அப்பா இருந்ததுக்கு தாந்தா காரணம் அப்படின்னு அந்த ஒரு பொண்ணு ஒரு இதில் கவலையில் இருந்துகிட்டு இருப்பா. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட கடைசி ஒரு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பா. அதனால் அவங்க அப்பாவை கூப்பிடுன்ற மாதிரி ஒரு சடங்கு மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரை பண்ணிட்டு இருப்பா. நிறைய பொருளை தொட்டுருவா. ஓனத்துலேருந்து ஒரு பேய் வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபைலை டச் பண்ணுவா. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஷக் அப்படின்ற ஒரு நாயை பற்றி சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு வேர்ல்ஃப் மாதிரி தான், ஹெல் ஹவுண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை ஒரு 1-2 ஷாட்டில் தான் காட்டியிருப்பாங்க, பெருசாக காட்டியிருக்க மாட்டாங்க. அதுவும் தெளிவாக காட்டியிருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு ஓனத்தி டச் பண்ணி ஓனத்தி கிளப்பி விட்டுருவா. ஃபஸ்ட்டு அந்த ஃபைலை தான் டச் பண்ணுவா. அங்கே எந்த ஆர்டிஃபேக்டும் இந்த மாதிரி தெரில. ஃபைலை டச் பண்ணதுக்கே பேய் வந்துருச்சா வெளில என்னவோ. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ளே போய் நிறைய பொருளை டச் பண்ணுவா. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரெஸ் ஒன்று வந்துட்டு இருக்கும், ஒரு கல்யாண பொண்ணோட ட்ரெஸ்ஸு. அது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி
ஆக்சுவலி ரியல் லைஃப்ல இருக்கிற ஒரு அர்பன் லெஜெண்ட். த ஹாண்டட் ட்ரெஸ் ஆஃப் ஆனா பேக்கர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணோட ஒரு பழைய அர்பன் லெஜெண்டை பேஸ் பண்ண ஒரு ட்ரெஸ் தான் அது. ஸோ அதிகமாக அந்த இடத்துல அவங்க வச்சிருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல நிறைய காயின்ஸ்லாம் வந்துட்டு இருக்கோம். இந்த காயின்ஸ்லாம் ஒரு ஃபெரிமேனோடது அப்படின்னு மெஷர் பண்ணியிருப்பாங்க. வேற ஒன்றும் கிடையாதுங்க. இந்த மித்தாலஜி படி கிரீக் மித்தாலஜின்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஷேரன்னு சொல்ல போகிற ஒருத்தன் இருப்பாங்க. அவன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இறந்து போகிறவங்க எல்லாத்தையுமே அந்த பக்கம் நரகத்துக்கு ஒரு ஆற்றுல கொண்டு போய் சேர்த்து விடுவானா. அப்படி போகும்போது அந்த பணத்தோட கண்ணில் 2 காயின்ஸ் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பணத்தை இங்கேருந்து அங்கே தூக்கிட்டு போய் போடுறதுக்கு அதான் அவனுக்கு காசு, ஒரு ஃபீஸ் மாதிரி. ஸோ அந்த காசை கண்ணில் வச்சு அனுப்பிவிடுவாங்க. நம்ம ஊரில் நெத்தியில் காசு வைக்கிற மாதிரி அவங்க ஊரில் கண்ணில் காசு வைக்கிறாங்க. அண்ட் ஜூடியை பார்த்தீங்கன்னா அந்த ஆனா பேக்கர் அந்த கல்யாண ட்ரெஸ் போட்ட பொண்ணு ரவுண்டு கட்டிக்கிட்டு இருப்பா. அந்த டைம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்ட்லி நன் படத்தில் வந்த அதே சீனை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க. அங்கே கூட பார்த்தீங்கன்னா அவள் கிராஸ் பண்ணும்போது அந்த மேலே இருக்கிற கிராஸ் அப்படியே திரும்பி தலைகீழாக மாறும். ஆன்டி கிறிஸ்கான ஒரு சிம்பிள். ஸோ இதே மாதிரி தான் நண்படத்துலேயே காட்டியிருப்பாங்க. அந்த வெட்டிங் ட்ரெஸ் அந்த இடத்துல சுற்றி வந்துடுற மாதிரி நண்படத்துலையும் அதே மாதிரி தான் அந்த வேலைக்கு போய் சுற்றி வந்துகிட்டு இருக்கோம். அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த மேரியானன்ற பொண்ணு என்ன பண்ணுவோம், ஒரு டிவி ஷோ பார்த்துட்டு இருப்பா பாருங்களேன். அதுலேயுமே அந்த ஒரிஜினல் அனபெல் டாலோட ஒரு பிக்சரை காட்டியிருந்திருப்பாங்க. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் அனபெல் டாலோட பேர், அந்த டைப்போட பேர் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகடி அயன் டால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த பொம்மையோட பேர். இதுதான் ரியல் லைஃப் அனபெல். அதோட ஒரு ரெஃபரன்ஸ். எல்லா படத்துலையும் இந்த ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிடறாங்க. 3 அனபெல் படத்தையும் இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் இருந்துட்டு இருக்கு. அண்ட் அட்லாஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடைச்சி முடிச்சு அந்த பொம்மையும் தூக்கி கொண்டு போய் அந்த ரூமில் வச்சிடுறாங்க. அகைன் மேல்த்து சென்டர் அந்த டீமன் தான் எங்களை சுற்றி வந்துகிட்டு இருக்கோம். அது எப்படியோ பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி கொடையில் வச்சு அடைச்சி கடைசியாக அவளுக்கு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணும்போது அகைன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஹெட் வந்துட்டு உட்காந்து பாடிக்கிட்டு இருப்பார். அஸ்வெட்லி பார்த்தீங்கன்னா காஞ்சூரிங் 2 படத்தில் இதே மாதிரி தான் ஒரு சீனில் உட்காந்து பாடுவார். அதே மாதிரி இங்கேயுமே இந்த இடத்துல ஒரு சீனில் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்காரு. வேறு அவள் தான் கைஸ் இந்த வீடியோ நான் சொல்ல வந்து நிறைய விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.